மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த 2025 விஸ்வாவசு ஆண்டிற்கான பலன். ஹீரோ வந்து உங்க வீட்டுக்கே வரப்போறான். யார் உங்களுக்கு க்ளோஸ் நண்பனோ அவன் வீட்டுக்கு அவனே வந்து உட்காந்தா எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். சனி போய் உட்கார்ந்துக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உட்காரு. 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துக்குரிய அதிபதியே சனி தான். அந்த ஸ்தானம் குரு. ஆனால் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய காரகத்துவத்தை எடுத்து பார்த்தா சனி. சனினாவே கர்மா காரகன். ஸோ கர்மாவிற்கான காரகன் வேலை தொழில் அந்தஸ்து கூடிய ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல போய் உட்காரும் பொழுது அது பேர் காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு தொழிலில் பயங்கர முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலில் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்துகள் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். லாஸ்ட் மூமெண்ட்ல நீங்கள் கீழே இறங்கி இவன் தான் வேலை செஞ்சான், கிரவுண்ட் லெவல் களப்பணி யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் மிதுனம் தான் பண்ணுச்சுன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் உத்தியோகத்தில் தொழிலில் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இடம் மாறும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வேற இடத்துக்கு போகிற மாதிரி வரும். வேற ஊரில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வர மாதிரி இருக்கும். மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் ஒருவேளை யூஎஸ்லேயோ யூகேலேயோ என்ஆர்ஐயாக இருக்கீங்க இல்லை கனடாவில் இருந்தாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் திரும்பி இந்தியாவுக்கு வர மாதிரி வரும்.